வணக்கம் மக்களே. இந்த பதிவில் லாட்டரி சீட்டு யோகம், லாட்டரியில் பணம் பெறக்கூடிய பரிசு பெறக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குது, எந்த ராசிக்காரவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா மெயினாக சொல்லப்போனால் மேசராசி, மிதுன ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தான் ரொம்ப யோகமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதையும் தாண்டி அதில் 2 பேருக்கு, அதாவது மிதுன ராசி, துலாம் ராசி, அந்த ராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த யோகம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுலேயும் 1ஆம் நம்பரை எடுத்துக்கிட்டால் துலாம் ராசிக்காரவங்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. அப்போ ஏன் துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறது கணிப்பு அப்படின்னு சொன்னால், 6ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 6ல் ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த யோகத்தை அவர் கொடுப்பார். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும், எதிர்பாராத ஒரு யோகத்தையும், எதிர்பாராத ஒரு பணவரவை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. இப்போது லாட்ரி சீட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த லாட்ரி சீட்டு எங்கே விற்கிது? கேரளத்தில் தான் விற்கிது. அப்போ கேரள மாநிலத்தில் இந்த சீட்டு விற்கிது அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வாங்குறது? கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விற்பனை பண்ணி அதை வாங்கி அதில் உங்களுக்கு பரிசு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான். காரணம் என்னென்னா, தடை செய்யப்பட்ட பகுதி தமிழ் மாநிலம். அப்போ இங்கே லாட்டரி சீட்டுக்கு அனுமதி கிடையாது. தயவு செய்து யாரும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பரிசு சீட்டை கொண்டு வந்து இங்கே விற்பனை பண்ணி அதன் மூலயமா பரிசு தொகை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் வந்துடும். அப்போ கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடும். சரி, ஒருவேளை உங்களுக்கு இப்போ அங்கே கிறிஸ்மஸ் பம்பர் 20 கோடி முதல் பரிசு அறிவிச்சு பயங்கரமான விற்பனையில் போயிட்டுருக்குது. இந்த சீட்டை எப்படிங்க வாங்குறது? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி ஒரு உறவு முறையில் பார்க்க போகிறவங்க, இல்லாட்டி அங்கே வாழ்கிறவங்க, பொதுவாகவே வேலை வேட்டிக்கு போகிறவங்க தான் நிறைய பேர் அங்கே போய் அதை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அந்த வகையில் போய் அந்த சீட்டை வாங்கிக்கிறாங்க. இப்போ ஐயப்ப சாமி கோயிலுக்கு மாலை போட்டு நிறைய சாமிகள் போகிறாங்க. அந்த சீட்டுகள் வாங்குறாங்க, நிறைய அமோகமான விற்பனையில் போயிட்டுருக்குதுங்க. சரிங்க, இப்போ நம்ம இந்த சீட்டில் முதல் பரிசு வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நம்பரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. அதுக்கு முன்னாடி கேரளத்தில் ஒரு வருஷத்தில் பெரிய பெரிய லெவல் பம்பர் பரிசுன்னு சொல்லி 4 விதமாக பரிசு சீட்டுகள் வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக 10 கோடி, 2வது 16 கோடி, 3வது 20 கோடி, 4வது 25 கோடி அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க. இது மக்கள் மத்தியில் அபோகமான வரவேற்பு பெற்று விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகிடுறாரு. இதனால் எல்லோருமே அந்த முதல் பரிசை நோக்கி தான், அவங்க இலக்கை நோக்கி தான் இருக்கிறாங்க. அதை எப்படியாவது வாங்கி நம்ம முதல் பரிசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி. சரிங்க, இப்போ இந்த தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு இல்லை இல்லையா, அண்டை மாநிலத்தில் வாங்குறது எப்படி? அப்போ அங்கே போனால் மட்டும்தான் வாங்க முடியும். கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விற்பனை பண்ணி வாங்க முடியாது. சரிங்க, அந்த முதல் பரிசு பெறக்கூடிய லாட்ரி நம்பரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது? அது ஒரு பரம ரகசியமா? அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த தேதியினுடைய நம்பரை கூட்டி பாருங்கள். அதில் லாஸ்ட்டில் இப்போ 24ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா 2 கூட்டல் 6, அப்போ 6 சுக்கிர பகவானுடைய நம்பரு, வீனஸ் கோள். கண்டிப்பாக அந்த ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்றத கொடுக்கணும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, ஆடம்பரமான வீடுக்குள்ளே வாழ்கிறதுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர், பணத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த சுக்கிர பகவான். அப்போ அந்த எண் உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். அதே மாதிரி உங்களுடைய பேருனுடைய எழுத்துக்களை ஆங்கில எழுத்துக்களை எழுதி அதன் மூலயமா நியூமராலஜி பிரகாரம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எண் வரும். அந்த எண்ணை மையமாக வச்சும் வாங்கலாம். உதாரணமாக 6 இலக்க எண் சீட்டு கொண்டதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த லாஸ்ட்டில் ஒரு சிலருக்கு 7 வருது, 8 வருது, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் லாஸ்ட் நம்பரை குறி வச்சு வாங்குவாங்க. அது உங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சீட்டு வாங்குறது உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தடவை துலாம் ராசிக்காரவங்க தான் இதை வாங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கணிப்பாகவே இருக்குது. இது இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பாலக்காடு போகிற வழியில் கோபாலபுரம் அப்படிங்கிற ஊரில் இந்த கடை சாய்பாபா லாட்ரிஸ்ன்னு சொல்லி இதில் போட்டு பயங்கரமான பரிசெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டெய்லி அதில் நிறைய ஆயிரபதிகள், லட்சாதிபதிகளும் மாதத்துக்கு ஒரு தடவை உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அமோகமாக விற்பனை ஆகிட்டு கிடக்குது. அதனால் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே போய் வாங்கிக்கலாம். சும்மா கேரள தமிழக எல்லையில் இந்த கடை எல்லையிலேருந்து ஒரு 200 மீட்டருக்கு அப்பால் இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம். அது மாதிரி உள்ள நீங்கள் கேரளத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் போய் நம்ம அந்த சீட்டை வாங்கிக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே விற்பனை பண்ணி வாங்கிறது மிகப்பெரிய சட்ட குற்றம். கண்டிப்பாக நீங்கள் பரிசை வாங்க முடியாது. அதனால் தினசரி குழுக்களும் நடக்குது, இந்த மாதிரி பம்பர் சீட்டும் குழுக்களும் நடக்குது. தேவைப்படுறவங்க நம்ம அங்கே போய் தான் வாங்கி அந்த பரிசை வாங்கக்கூடாது. அப்போ அதிர்ஷ்ட தேவதை நம்மளை எப்படினாலும் வாங்க வைக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு நம்மளை தேவதை கூட்டிகிட்டு போய் விட்டுரும்.
அப்போ அந்த இடத்துல நாம் அந்த சீட்டை வாங்கிடுவோம், அந்த பரிசு தொகை நமக்கு கிடைச்சிரும். அப்போ நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குதா? கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சா பயணமாகுங்க, போய் வாங்கி பரிசு பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்குங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இதை விற்பனை பண்ணி நீங்கள் மாட்டிக்கிறாதீங்க. ரொம்ப நன்றி.